சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ராட்வைலர்கள் எல்லாருமே சொல்றது ரொம்ப கொடூரமான நாயின்னு. ஆனா, இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு இதில என்ன புரிய வருது? நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். என்னான்னா, மேட்டிங்க்காக வான்கோழிகள் ஒண்ணோடு ஒண்ணு அணைக்க முயற்சி பண்ணும்போது, அந்த இடத்துல ராட்வைலர் என்ன நெனைச்சிருச்சு அப்படின்னா, சண்ட போடுறாங்கன்னு நெனைச்சிருச்சு. அதனால அவர்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, வளச்சு வலிச்சு எப்படி விரட்டுதுன்னு. இதுதாங்க. இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரீட போயி, ரொம்ப மோசமான நாயின்னு பல பேர் வந்து பலவிதமான கருத்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோல பார்க்கும்போதே உங்களால அத நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, ஒண்ணுமே இல்ல. மேட்டிங்க்காக தான் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேல ஒண்ணு வான்கோழிகள் சுத்தி வளைச்சு ஏற ஆரம்பிக்குது. முயற்சி பண்ணுது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, சண்ட போடுறாங்க. இவங்க வந்து சண்ட போட விடக்கூடாது. காப்பாத்தணும். அதாவது கீழ படுத்து அணையக்கூடிய அந்த வான்கோழிய வந்து எல்லாருமே சேர்ந்து தாக்குறாங்கன்னு நெனச்சுக்கிட்டு, எப்படியாவது ஒண்ணு நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியெல்லாம் பாருங்க விரட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா, இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ண முடியும். யாரையுமே பார்த்தீங்கன்னா கடிக்கல, மோசமா தாக்கல, எதுவுமே பண்ணல. மேல ஏறி மூஞ்ச வச்சு தள்ளுதே தவிர வேற எதுவுமே பண்ணல. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அமைதியா, சாஃப்ட்டா யாரையுமே வந்து தாக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ அமைதியா செயல்படுற இந்த மாரி ப்ரீட பார்த்து, பல பேர் வந்து மோசமான நாய்ன்னு சொல்றது, உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா, சில இடங்கள்ல ராட்வைலர்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா கட்டி போட்டு அடிச்சு, கொடும பண்ணி, சரியா உணவு வைக்காம வளர்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி வளர்க்குற இடங்கள்ல இருக்கிற ராட்வைலர்கள் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூர்க்க குணம் அதிகமாகவும், யாராவது பக்கத்துல வந்தாலே நம்மள தாக்கிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலயும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த நபர்கள போய் தாக்குறதும் இருக்கு. அதே மாரி இன்னும் பல பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னா, குழந்தைகள்கிட்டயும், மக்களுகிட்டயும் எல்லார்கிட்டயும் நல்லா சோசியலா பழக விடாம வளர்க்கறனால தான், குழந்தைகள தாக்குறது, பார்க்குறவங்கள ரோட கிராஸ் பண்றவங்கள தாக்குறது, அந்த மாரியெல்லாம் சில விஷயங்கள், சம்பவங்கள நம்ம பார்த்துருக்க முடியும். ஆனா, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே, இவ பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்ட்டா எல்லாரையுமே எப்படி மேனேஜ் பண்றான்ட்டு. ஏன்னா, யாரையுமே கொடூரமா தாக்கிறக்கூடாது. அதனால எந்த விதமான உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, அது முன்னாடி சண்ட போடுறாங்கன்னு நெனச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அத விலக்கறதுக்காக எப்படியெல்லாம் போயிட்டு எல்லாரையுமே விரட்டுதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ரீடு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. வேற எங்கேயாவது இந்த மாரி சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, என்னோட பண்ணையில நான் வளர்த்த என்னோட இந்த செல்லக்குட்டி ரோசி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தாங்க இருக்கும். அவ முன்னாடி எந்த கோழிங்களுமே, வாத்துங்களுமே யாருமே சண்ட போடக்கூடாது. சொல்லப்போனா மனிதர்களே கூட ரோசி முன்னாடி சண்ட போடவே கூடாது. உடனே போயிட்டு 2 மிரட்டு தான். பார்க்குற பார்வையிலேயே சண்ட போடுறவைங்க பயந்து ஓடிருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோசியலான நாய் தான். இதே மாரி ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.